சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேற்று பரந்தன் முல்லைத்தீவு பகுதி வீதியிலே நடந்த ஒரு கோர விபத்து. அதே இடத்திலேயே 4 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அதைவிட ஒருவர் அவசரமாக வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அதுவும் அதைத் தொடர்ந்து நேற்று ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவினால் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை தொடர்பான அறிக்கை, அதையும் பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால் நேற்று பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு வீதியிலே ஒரு பேருந்து, பஸ் என்று சொல்லப்படுற பேருந்தும் மகிழுந்து என்று சொல்லப்படுகின்ற காரும் நேருக்கு நேர் மோதி உள்ளது. அதில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் அந்த காரில் பயணிச்சிருக்கின்றார்கள். பயணித்த 5 பேரில் 4 பேர் அதே இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மிச்சம் ஒருவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. உண்மையிலே இதை கேள்விப்படுகின்ற போது மன வருத்தமாக உள்ளது. ஒரே ஊரைச் சேர்ந்த அது எங்களிடம் பெடியல் 5 பேர் உயிர் விட்டு இருக்கிறார்கள் என்பது மனமும் உண்மையிலே கவலைக்கிடமான விஷயம். ஏன்னு சொன்னோம்னா நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்தில் குறைஞ்சது ஒரு விபத்தாவது அந்த கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு அந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பஸ்ஸும் காரும் பஸ்ஸும் மோட்டர் சைக்கிள் ரெயினும் காரும் மோதுறான்னு சொல்லி தேவையற்ற கவனக்குறைவுகளால் அவசர புத்திகளால் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகள் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது மன வருத்தத்துக்குரிய விடயம். நமது இளைய சமூகமும் ஒரு உயிர், அதாவது ஒரு உயிர் என்றாலும் அது உயிர், அது எந்த வயசுக்கு அப்பால் அது உயிர் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு செகண்ட் ஒரு அவசரம், அதாவது வீதி சட்டங்களை ஒழுங்காக மதிக்காமல் தேவையற்ற முறையிலே அவசரப்பட்டு தாங்கள் முந்தி கொண்டு போகணும், பிந்தி கொண்டு போகணும். அதே போல் பஸ்காரர்களும் நாங்கள் சரியான சொல்ல முடியாது. அவர்களும் முந்தி போட்டி அடித்து ஓடி முந்தி அடித்து அவையத்தோணும்னு சொல்லி மாறி அடித்து ஓடி தேவையற்ற உயிர்களை உண்மையிலே பலி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்க விடயமாக இல்லை. உண்மையில் பார்த்தோம்னால் அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யாராவது இந்த வீதி போக்குவரத்து அதிகார சபையினுடன் கதைத்து இந்த வீதிகளிலே உண்மையிலே வேக கட்டுப்பாடுகளையோ அல்லது இந்த வீதியில் நடக்கின்ற விபத்துக்களுக்கு சிறந்த ஒரு சரியான தண்டனைகள்